ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவங்க வந்து தானாகவே வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. விஜய் எல்லாம் வந்து நம்மளை வந்து மதிப்பாரா, அவருக்கு வந்து அவருடைய பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி வந்து கிடச்சிட்டாங்க. ரேணுகாக்காவோட தான் வந்து அவங்களும் வந்து யதார்த்தமோ இல்லை பதார்த்தமோ அதெல்லாம் வந்து தெரியாது. அவங்க இருந்தாலே கஷ்டத்தை வந்து அனுபவித்து அவங்க வந்து அவங்க கூட தான் வந்து இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்ட வந்து மனசுடைஞ்சு வந்து அப்படியே வந்து ரொம்ப ஒரு விரக்தியாக வந்து நம்ம மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லியம்மா வந்து என்னை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. மல்லியம்மாவுக்கு வந்து நான் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேறு யாருமே இல்லை, நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து மல்லிக்காக சப்போர்ட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நீ உன் டாடா ரேணுகம்மா இவங்க தான் உன்னுடைய குடும்பம், நான்லாம் வந்து யாரோ, நான் வந்து யாரோன்ற போது நீ வந்து நீயே வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து மூணாவது மனுஷி, நான் வந்து உனக்கு வந்து அம்மாவெல்லாம் கிடையாது. நான் ஏதோ வந்து வேலைக்காரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு வந்து ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணுது. மற்றபடி வந்து நான் உன் அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் கூட வந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் வந்து வந்ததே வந்து உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்ம மல்லிக்காக தான் வந்து மல்லி வந்து வெண்பாக்காக தான் வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து வீணாக வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன இவள் வந்து புதுசாக வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ வந்து வந்திருக்கா, அவள் வந்து ரேணுகாவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அவள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி முதல்ல வந்து அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி வந்து கண்டுபிடிச்சோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்து பக்குவமாக வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பிளானை வந்து போடுறாங்க. எதுக்காக வந்து அவங்க வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதிரேசன் கிட்டே இருக்கிற சொத்து பத்து எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு அவன் வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து அவனே வந்து எடுத்துக்கிட்டானே அப்படின்ற ஒரு கோபம், ஒரு ஒரு என்னது வெறுப்பு தான். அந்த வெறுப்பை வந்து எப்படி வந்து காட்டுறது அவங்க மேலே அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவளை வந்து இருக்கிற சிக்கல் இதில் எல்லாத்தையுமே வந்து சிக்க வைக்க போகிறாங்க நம்ம ரேணுகாவை. சரி, ரேணுகாவுக்கே வந்து இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரேணுகாவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க. எப்படி வந்து நீ வந்து ரேணுகாவாக வந்து இருப்ப, நீ தான் வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து தெரியாது நீ வந்து ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுடர் தான் இது வந்து உண்மையான சுடர், இவ வந்து ரேணுகா இல்லை, ரேணுகா வந்து எப்பயோ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி, ஓகே. ஆனால் அவங்களும் வந்து என்ன பிளான் போடுறாங்க, இந்த சுடர் என்ற ரேணுகா வந்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் வந்து பிளானே கிடையாது. அவங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து எப்படியாச்சும் வந்து இங்கே இருக்கிற சொத்து பத்து இல்லை, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இதில் வந்து யார் யார் வந்து எந்தெந்த கேரக்டர் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு வாரத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மனநிலை வந்து சரியான மாதிரி வந்து நம்மளே வந்து எங்கேனா தலையை வந்து டமான்னு இடித்து அதுக்கப்புறம் கீழே விழுந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனநிலை வந்து சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சுடர் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கதிரேசன் கிட்ட வந்து நான் தான் வந்து உண்மையான ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்ற பிளானில் வந்து இருக்காங்க. ஓ, இதுதான் வந்து உன்னுடைய பிளானா சுடர், இது வந்து நல்லாவே தான் இருக்குது. ஆனால் நீ வந்து உண்மையான ரேணுகாவை வந்து மாறிட்டுனா உனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாரு. உன் பொண்ணு வந்து இருக்கா, உன் ஹஸ்பண்ட் வந்து இருக்கான். உன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து சில்மிஷம் வந்து பண்ணுவான். விஜய் இருந்துட்டு அவன் வந்து மல்லிக்கிட்டே வந்து பயங்கரமான ஒரு சில்மிஷத்தை வந்து காட்டிகிட்டு இருந்தான். இப்போ வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து வெண்பாக்காக வந்து இன்னொரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில்மிஷம் வந்து காட்டினான். அப்போ வந்து உன்னுடைய நிலமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிப்பார். நீ வந்து கண்ணி கழியாத கன்னி பொண்ணு, ஆனால் இப்போ வந்து நீ வந்து மாட்டிக்கிட்டே இந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு கணவன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ உன்னால் வந்து நம்ப முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு டார்ச்சராக தான் வந்து இருக்க போகுது சுடருக்கு. அதை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு சாப்பிடாம கூட வந்து மல்லிக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாங்களே, மல்லி வந்து ஏன் வந்து மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாலே வந்து எடுக்கலை, அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து ஃபோன் பண்ணி பேசலை, என்னையும் வந்து ஃபோன் பண்ணி பேச விடாமல் வந்து பண்ணிட்டாலே, இப்போ வந்து மல்லி வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக இருக்காளே, அதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம
யார் மனோகர் வந்து பேசிகிட்ருக்காரு. என்னதான் இருந்தாலும் இதுதானே வந்து எதார்த்தம். நம்ம இந்த எதார்த்தத்தோடு வந்து ட்ராவல் பண்ணி போகிறது தான் வந்து நல்லது. என்னைக்கா இருந்தாலும் காலப்போக்கில் வந்து இந்த ஒரு மாற்றம் வந்து உண்டாகும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாற்றம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த எதார்த்தத்துக்கு வந்து நீ வந்து எப்படிமா வந்து நீ வந்து நார்மலாக இருக்க போகிற, உன்னை நினச்சாலே வந்து எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து விஜய் மாப்பிள்ளை கூட வந்து பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ வந்து விஜயை வந்து விட்டுட்டு வந்து இருந்துருவியா, விஜய் என்பா வந்து விட்டுட்டு இருக்க முடியுமா உன்னால், அது வந்து கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது, இருந்தாலே வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 3வது மனுஷி தான். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு மனைவி, அதுக்கப்புறம் புள்ள புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து நம்ம போய் வந்து அந்த குடும்பத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுல வந்து எனக்கு வந்து இதுவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.